வணக்கம். ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக செபி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு புது விஷயம் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் 3:40 வரைக்கும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு. இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டேஜில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி பார்க்க முடியுது. நேத்தியும் நடந்தது. ஸோ நேற்று தான் ஸ்டார்ட் ஆன இந்த ப்ராசஸ்ஸு 2 நாளுமே க்ளோசிங்கில் ஒரு பெரிய வாலட்டைலோட முடிஞ்சிருக்கு. எல்ஐசியோட ஓஎஃப்எஸ், பேடிஎம்மோட பிளாக் டீல், குவார்ட்டர்லி ரிசல்ட், சுகர் ஸ்டாக்ஸோட ரேலி, குளோபல் மார்க்கெட்டோட சிக்னல்ஸ், இதெல்லாம் இன்னியோட மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டியது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் ஆகஸ்ட் 3 நேத்தி ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மார்க்கெட் வாலட்டிலிட்டியோ இல்லை ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இந்த பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஃப்ரீ ட்ரைனிங் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வர ஆகஸ்ட் 8 வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடக்குது. இதோட லிங்க்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிஃப்டி ரிவ்யூக்குள்ளே வரலாம். நிஃப்டி எப்படி இருக்கும் இந்த சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். எஃப்ஐஎஸ் வந்து ஃபஸ்ட்டு 5வது நாளாக பையராக முடிஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ரெண்டாவது இதில் என்ன நெகட்டிவ்னா, ஸ்டில் இன்னும் 87% வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பொசிஷன் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 89% ஷார்ட் பொசிஷனில் இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஷார்ட் கவரிங். ஸோ இதில் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணது குவார்ட்டர்லி ரிசல்ட்டும், எல்ஐசியோட ஓஎஃப்எஸ், பேடிஎம்மோட பிளாக் டீல், மீஷோவோட பிளாக் டீல், இதுதான் மேஜர் இம்பேக்டாக இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்தது. அதிகமாக பேசப்பட்ட ஸ்டாக்ஸு. ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் கொஞ்சம் இறங்கி இருந்தது. அமெரிக்கா ஈரானோட டிஸ்கஷன், ஹார்மஸில் அகைன் கப்பலோட போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கிறது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது. டெக் ஸ்டாக்ஸுக்கு இது பாசிட்டிவான சென்டிமெண்ட். கோல்டு சைட்வேஸ் மொமெண்டம், இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இப்போது எல்ஐசிக்கு வரலாம். 2.5% ஸ்டேக் சேல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற 2.5%, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 31,400 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்ஐசிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். கிட்டத்தட்ட 8% நீங்கள் ஓப்பனிங்கில் இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. அடுத்தது 2038 கோடி ரூபா அளவுக்கு பேடிஎம்மோட பிளாக் டீல், கிட்டத்தட்ட 1.5 கோடி ஷேர்ஸு டிரான்சாக்ஷன் இன்னைக்கு நடந்திருக்கிறதா நியூஸ் இருக்குது. இந்த நியூஸோட இம்பேக்ட் ஆக்சுவலாக இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தும் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவரி வந்து டே ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது டாபர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பேக்ட். ஹனி, கீ இந்த 2 ப்ராடக்ட்டு 100% கிளைம் இருக்கிறதுனால பயன்படுத்த தடை விதிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாபரோட ஓவரால் ரெவன்யூவில் 5% இம்பேக்ட் இருக்கும், ப்ராஃபிட்டில் 7% வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு ப்ரெஷரோட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இன்னைக்கு மேஜர் சுகர் கம்பெனியில் ஒரு சில கம்பெனி ஸ்லைட் பாசிட்டிவாக இருந்தாலும் பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இருக்கிற சுகர் கம்பெனிஸில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ட்ராக்ஷன் இருந்தது. ஆவாட் சுகர் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ரேணுகா சுகர் மோர் தென் 4%. பல்ராம்பூர் திரிவேணி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட முடிஞ்சிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர்பன் லேப் இன்னைக்கு நியர்லி 20%. பிஏஎஸ்எஃப் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங், மார்ஜின் 2 மடங்கு கிட்ட மார்ஜினும் சரி ரெவன்யூவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அலம்பிக் ஃபார்மா எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் ரிசல்ட்டு. டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னா கிரீவ்ஸ் காட்டன் மார்ஜின் தொடர்ந்து ப்ரெஷராக இருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ். இன்னைக்கு அதிகமான வால்யூமோட பெரிய ஃபால். இமாமி லிமிடெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஜைடஸ் வெல்னஸோட ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதனால் ஜைடஸ் லைஃப்லையும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தது. ரியல் எஸ்டேட் கம்பெனி காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறது. ஓவரால் இந்த ஸ்டாக் 2 to 3% இறங்கி இருந்தது. பட் இதில் கவனிக்க வேண்டியது ரியல்டி ஸ்டாக்ஸு செக்டார் இன்னைக்கு ஒரு மோசமான ஃபால். ஆனந்த்ராஜ் என்ற ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கி இருந்தது.
அதர் ஸ்டாக் அப்படின்னு வரும்போது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், இதில் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் 2027 ஃபினான்ஷியல் இயரோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 25% ரெவன்யூ க்ரோத், மார்ஜின் 11 to 12% கொடுத்துருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதே போல் ஏதர் எனர்ஜி 14% கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஜிஇ ஷிப்பிங் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 78% பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு, குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட். அதே போல் பிவிஆர் ஐநாக்ஸ் டயர் 3 ஸ்மார்ட் சினிமா எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. 3%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸ் தான் டாப் செக்டோரல் கெய்னராக முடிஞ்சிருக்கு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த செஷனுக்கு கவனிக்கலாம். நொய்டா ஃபயர் இன்சிடென்ட் காரணமாக இந்த நியூஸோட இம்பாக்ட் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இருந்தாலும், பட் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் தான் இன்னைக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓவரால் ஓப்பனிங்ல இருந்தே தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தது. இதில் பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, மேரிகோ இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட ட்ரேடிங் செஷன்ல நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ரிசல்ட் இருக்கு, நைகா, பிடிலைட். ஆல்ரெடி மார்க்கெட் ஹவர்ஸ்ல பிடிலைட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. அதே போல பேடிஎம், மீஷோவோட பிளாக் டீல் இன்னைக்கு நடந்திருக்கு. இதோட இம்பாக்ட் நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி ஏஜிஎம் மீட்டிங் இன்னைக்கு இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், அப்புறம் லூபின் இந்த 3 கம்பெனிஸோட ஏஜிஎம். இந்த 3 ஸ்டாக்குமே நம்ம நாளைக்கு கவனிக்கலாம். ஃபண்ட்ரைசிங் வந்து திருமலை கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஜெஃப்ரீஸ் வந்து பேடிஎம்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பைன் லேபுக்கும் பேடிஎம்க்கும் இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஏதர் எனர்ஜி தான் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இன்னைக்கு, நியர்லி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம். இல்லை தொடர்ந்து ஒரு 5 to 6 ட்ரேடிங் செஷனாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் தங்கமயில் ஜுவல்லரி. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் 5% கிட்ட டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், டிஎல்எஃப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்லேயே ரிசல்ட் வந்து ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் கொடுத்தது. 3% இறங்கினது ரியல்டி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான ரீசனாக இருந்தது. எஸ்பிஐ ஃபண்ட்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு 3% ஃபால் ஆயிருக்கு. கல்ஃப் ஆயிலோட ரிசல்ட் 3% பாசிட்டிவ். டாபரோட ரிசல்ட் 4% இறங்கியிருக்கு. டோரன் பவர் 3%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. டெக்ஸ்டைல் 4% இறங்கியிருக்கு. இதில் 20% ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா கிட்டத்தட்ட 20% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் ஜிஇ ஷிப்பிங் ஓப்பனிங்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங் இருந்தாலும், பட் அது ஃபால் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தும் பாசிட்டிவாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ சுகர் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவாட் சுகர் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல்ராம்பூர் சின்னி 11%, திருவேணி இன்ஜினியரிங் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து நம்ம வரப்போற அடுத்த செஷன்ல நம்ம கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னோட மார்க்கெட்லன்னா, டாக்ஸேஷனுக்கான பில் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாமே நாளையோட ட்ரேடிங் செஷன்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 2 ஃபார்மா கம்பெனி வாட்ச் பண்ணலாம். யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிற கம்பெனி ஒன்று ஜைடஸ் லைஃப், இன்னொன்று சிப்லா. இந்த 2 ஸ்டாக்கும் வாட்ச் பண்ணலாம். பிடிலைட்டோட ரிசல்ட் 2% இறங்கியிருக்கு. ப்ராஃபிட் 30% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார்ல 2 கம்பெனி, அது ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி மதர்சன் சுமி வயரிங் 4% ஃபால் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் யூனோ மிண்டா 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அனலிஸ்டோட டே வந்து இன்னைக்கு நெஸ்லே இந்தியா நியர்லி 2%க்கு மேலே இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். அலம்பிக் ஃபார்மா 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். இதில் பிஎஸ்எஃபோட ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இமாமி லிமிடெடோட ரிசல்ட் 3% இறங்கியிருக்கு. 14% கிரீவ்ஸ் காட்டன் இன்னைக்கு ஃபாலோ இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ல ப்ராஃபிட் 22% இறங்கியிருக்கு. ரெவன்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் கிரீவ்ஸ் காட்டன் இறங்கினதுக்கு முக்கியமான காரணம் மார்ஜின் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா இன்னைக்கு 20% ரைஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஸ்டாக் மோர்பன் லேபோட குவார்ட்டர்லி ரிசல்ட் 20% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரெட்டிங்டன் அகைன் ஆப்பிள் ஐஃபோனோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்தியாவிலன்றது ரெட்டிங்டனுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம என்ன கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சில இம்பேக்ட் என்ன அப்படின்னா,
மீடியா இண்டெக்ஸில் ஒரே ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் தான் மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆச்சு, ஹேத்வேவும் டிப்ஸ் மியூசிக்கும். ஆனால் சரிகமா பிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோர் தென் 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ரியல்டி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆனதுன்னா பிரஸ்டீஜ், ஓபராய் ரியல்டி, டிஎல்எஃப், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 4 ஸ்டாக் தான் பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியில் ஒரே ஒரு ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு, ஐடிசியை தவிர்த்து. ஏன்னா ஐடிசியோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். ஸோ அந்த ஸ்டாக்கை தவிர்த்து இன்னைக்கு எல்லாமே ஃபாலோ ஆயிருக்கு. ஏன்னா டாபர் டாப் லூசர் ரிசல்ட்னால. அதே போல் இமாமி லிமிடெட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்தது, அதுவும் ஃபாலோ ஆயிருக்கு. இதை தாண்டி கோல்பால், காட்ரேஜ் கன்சூமர், இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 2% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 630 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு இப்போ மறுபடியும் 600 ரூபாய்க்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 591 ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸில் இன்னைக்கு டாப் லூசர் ப்ளூ ஸ்டார், எல்ஜி இந்தியா, கஜாரியா செராமிக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதர் எனர்ஜி தான் 14% இன்னைக்கு டாப் கெய்னர். நெட்வெப், சாய் லைஃப், எஃப்எஸ்எல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இல்லை ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு அதிகமாக ஃபாலோ ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூவாமா, எம்ஆர்பிஎல், பிஎம்எல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% மேலே ஃபாலோ ஆயிருந்தது. யூபிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன் 6% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்டி ஸ்டாக்ஸை வீக்னஸ் இருந்தது. பிரஸ்டீஜ், ஓபராய் ரியல்டி, இந்த 2 ஸ்டாக்குமே 4% கிட்ட ஃபாலோ ஆயிருந்தது. 66 ஸ்டாக் மிட் கேப்பில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 9% மேலே பாசிட்டிவ், இன்னைக்கு டாப் கெய்னராக மிட் கேப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிராட் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் 0.2%, அதே போல் 0.2% மிட் கேப் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட் தான் இந்த 2 இண்டெக்ஸுமே ப்ளசன்ட் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. இல்லை ஓவரால் மார்க்கெட் கண்டெக்ஸ் எப்படி இருக்கு? நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 மாசத்தோட ஹை கிட்ட இருக்கு. ஆல்ரெடி மிட் கேப் ரெக்கார்ட் ஹை, ஸ்மால் கேப் இப்போ ரெக்கார்ட் ஹையை உடைச்சிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்ல ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ரீட்டைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெகட்டிவ் சைடு அப்படின்னா 23,500க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி தொடர்ந்து இந்த நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு பேரிஷ் கேண்டல், பட் இன்னைக்கு சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் ஒரு காரணமாக ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் இருந்தாலும் 160 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி 24,600க்கு மேலே, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே, சப்போர்ட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் முக்கியமாக என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணணும் அப்படின்றது மேபி நான் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ண லிஸ்ட் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். நிறைய பேர் கேட்குற விஷயம்னா மார்க்கெட் முன்னாடி நீங்கள் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் ஏ ட்ரேடர், இன்வெஸ்டரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த நியூஸ் எல்லாமே ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். குரூப்பில் இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரீ ட்ரைனிங், ஆப்ஷன் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 8 காலையில் 10 மணிக்கு சனிக்கிழமை சென்னை தாம்பரம் நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.